ஹாய்ங்க. நம்ம ஊர்ல நீட் ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்குல்ல. சோ நானும் அதை பத்தி பேச வேணாம்னு தான் நினைச்சேன். ஏன்னா நம்ம ஊர் வெளியூர்ல இருக்கும், நம்ம எல்லாம் எதுக்கு இதை பத்தி பேசணும், நம்ம ஜானரை ஃபுல்லா கோடிங், இதை பத்தி ஏன் பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்போ ஒரு அளவை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடக்குது. அதை ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வராரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாவ கிடக்குறாரு. சொல்ல போனா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. இந்த டைம்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு தேச துரோகி. அவர் சைனா இன்வைட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணிருக்காரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம இப்ப வரைக்கும் அதுக்கு இதுவும் சொல்லி அவர் சாவ வேண்டிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பசங்களுக்கு தப்பு நடந்திருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம் எதிர்த்து இது பண்றாங்க. இந்த விஷயம் உண்மையா இருக்கே, இதை பார்க்க மாட்டாங்க. இதுலயுமே அரசியல் பண்ணணும் தான் பாக்குறாங்க. நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணல. பட் ஆனா ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு. அவரு இருக்கத்திலே பெரிய ப்ரொட்டஸ்ட்னா எந்த வயலன்ஸும் இல்லாம உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட போராட்டம் 17 நாள் நடக்குது. அத பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டா எடுத்துக்காம இப்ப வரைக்கும் அதை பத்தி சுத்தமா கண்டுக்கல. அவர் செத்தாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க போலகுது. எத்தனை பசங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுத முடியாம, எல்லாருக்குமே தெரியும் நீட்னா எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி அது எழுத முடியாம 4 பேர் இறந்தாங்க. திருப்பி ரீ எக்ஸாம் வச்சு அதை அட்டன் பண்ணி அதுல மார்க் போய் திருப்பி ஒரு 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. இன்னும் வரைக்கும் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்காம ஒரு அக்கௌண்டபிலிட்டி தான் எடுக்க சொல்றாங்க, அதை எடுக்க மாட்டாங்க. தப்பு நடந்துச்சு, அது அந்த மினிஸ்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் ரிசைன் பண்ண சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பதானே ஒரு புது மினிஸ்டர் வருவாங்க, இந்த மாதிரி தப்பு வராம தடுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கிற எக்ஸாமுக்கு வருஷ கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி படிக்கிறப்போ அதுக்கான ஒரு பிரயோஜனமே இல்லாம யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க காசு குத்தா கொஸ்டின் பேப்பர் அவங்க லீக் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸாம் வைக்கணும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வேலிடான கொஸ்டினை தான் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்குதான் ப்ரொட்டஸ்டும் பண்றாங்க, அதுக்கு அவர் சப்போர்ட்டும் பண்றாரு. இப்ப சாவ கிடக்குறாரு. இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த சுத்தமா என்னன்னு கூட கண்டுக்கல. I just want to remind you one thing. Never forget, this country is well for the people, by the people. And I'll send the video. Ta-da.